இன்றைய நாள் அக்டோபர் 24ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் திருநாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி திருத்தியை திதியாக இருக்கும் பட்சத்தில் திரிகோணத்தில் குரு உச்சம் பெறும் பொழுது இந்த ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அது பெரிய வெற்றியை கொடுக்கும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஜெயிக்கும். திருத்தியை திதி மாதிரி ஒரு பலமான திதி வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கணும்னா அக்ஷய திருத்தியை அன்னைக்கு வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. தங்கம் வாங்கணும்னு இல்லை, பொதுவாகவே வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் திருத்தியை. அதனால் ஏன் முன்னாடி அக்ஷயம்னு இருக்குன்னா அதில் நிறைய அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த திருத்தியை திதி அன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுது, அதுவும் பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், கலைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னா இந்த திருத்தியை திதியில் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக இருக்கும். ஒரு குழந்தைய கொண்டு போய் ஏதாவது டியூஷனுக்கு போடுறீங்க, இல்லை ஒரு குழந்தைய பாட்டு கிளாஸுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, இல்லை வேதம் கற்றுக் கொடுக்குறீங்க, ஸ்லோகம் கற்றுக் கொடுக்குறீங்க, பகவத்கீதை கற்றுக் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு பாசுரங்கள் எதை கற்றுக் கொடுத்தாலும் சரி, எந்த விஷயத்தையுமே இன்றைய நாள் ஆரம்பிக்கும் பொழுது சுபிக்ஷமாக விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் இருக்கானேன்னு கவலையே வேணாம். சந்திராஷ்டமம் வேலை செய்யாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளில் சராசரியாக 1.5 மணி நேரம் தான் அதோடைய வேலை நேரம் அப்படின்னு போட்டுருவாங்கல்ல. செயல்படும் நேரம்னு சில இடங்களில் போட்டிருப்பாங்க. மெடிக்கல் ஷாப் மத்தியானம் 2 to 3 சாப்பாடு டைம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த சந்திராஷ்டமம் வேலை செய்யக்கூடிய நேரமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் தான். அது சம்டைம்ஸ் நைட்டு கூட பாஸ் ஆகிடும். அதனால் அது தேவையில்லாத பயத்தையோ கலக்கத்தையோ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவ்வளோ நாள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா அதை ரிசர்ச் பண்ணாமல் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். 2 நாள் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும். பொறுமையாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக ஏற்றங்கள் கொடுக்கும். சில இடங்களில் தாமதமாக ஒரு சில செயல்கள் நடக்கும். அது உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க, அவ்வளோதான். ஆஞ்சநேயர் நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரு நீல நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு போன பல பந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். சனி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பந்தங்கள் மறுபடியும் ஒன்று சேரும். ரொம்ப கவலையாக இருக்குது சார். நல்லா பேசிகிட்டு இருந்த பிரதர் இப்போ பேசுறதில்ல சார். ரொம்ப நல்ல பார்ட்னராக இருந்தார் சார். ஏதோ ஒரு மன வருத்தம், 2 பேருக்கும் மனஸ்தாபம், இப்போ அவர் பிரிஞ்சுட்டார் சார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்சுது. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பல பொறுப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும். நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரும். ஏன்னா சனி நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருந்தாலும், சந்திரன் நின்ற நட்சத்திரம் சனி தொடர்பு இருந்தாலும், பொதுவாகவே கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நல்லா இருக்க போகிறது. மெயினாக பெண்மணிகளுக்கு, மகளிருக்கெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய நாள். நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எதிர்பாராத ஒரு மனசில் சந்தோஷத்தை, பூரிப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருந்து ஒரு காரியத்தை முடிப்பது, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பது. எந்த விஷயத்தையுமே இன்றைய நாள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு காரம், ஆனால் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்கிற மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்கும். சில இடங்களில் எதிர்ப்பு இருக்கும்போது தான் நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணணுன்னே தோணும். இந்த மாதிரி நாட்கள் மெயினாக மிதுன ராசி நண்பர்கள் இன்றைய நாள் நிறைய உழைப்பு போடுவீங்க. அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும். உங்களை தனியாக பார்ப்பாங்க. அந்தளவுக்கு நன்மை நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வித்யாநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கூடிய சந்திரன் இப்போ குருவுடைய சஞ்சாரத்தில் உட்கார்ந்துருக்கு. குரு நேராக சந்திரனை பார்க்குறார். பலத்தை கொடுத்துருக்கனால குழந்தை பிராப்தம் இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். வெளியூர் போகக்கூடிய பிராப்தம் உண்டு. குழந்தை பிராப்தம் ஏற்படும். மன மகிழ்ச்சி ஏற்படும். கல்யாணத்துக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய ஆட்கள் அத்தனை பேருக்கும் டும் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் அடுத்த 1.5 மாதத்தில் நடக்கும். அந்தளவுக்கு இன்றைய நாள் வேலிடாக இருக்க போகுது. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏதோ ஒரு முக்கியமான நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவ்ருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
சதுர்ஸ்தானம்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்தை. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்து சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது, குரு திரிகோணத்தில் இருக்கும்போது வீடு வாங்குவீங்க. பக்கத்தில் மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் இருக்கும், போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கும், தீயணைப்பு துறையுடைய குவார்ட்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பெரிய ஒரு வீடு அமையிறது, நிலம் அமையிறது, வாசல் அமையிறது, இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. மிகப்பெரிய ஏற்றங்கள், சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும். எதிர்பார்க்கறதோட பெட்டராகவே நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. லெஸ் தேன் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்குள்ளே இது இருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில் பின் தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடைப்பாங்க இன்றைய நாள். அந்தளவுக்கு நன்மை மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும். சந்திரன் சனி நட்சத்திரத்தில் போகும்போது கற்பனை உணர்வுகள் பயங்கரமாக இருக்கும். கிரியேட்டிவிட்டி டு த கோர். ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. ஐடி சர்வீசஸ் இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி மீடியா துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். நிறைய மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி பிரயாணங்கள் நன்மை செய்யும், பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாருமே ஒரே விஷயத்தில் போக முடியாதுன்னு வைங்க. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகிறது. அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். பகவானுடைய அனுகிரகம், துர்க்கையுடைய அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் பொன்னிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன லாபங்கள் கொடுக்கிறது. சந்திரன் போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. கொடுக்காத பணம், வராத பணம், ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய பணம், இதெல்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிச்சு பிச்சு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் இன்றைய நாள் காலையில் ஒரு 100 ரூபா கிடைக்கும், 11 மணிக்கு ஒரு 200 ரூபா, மத்தியானத்துக்கு அப்புறம் 400 ரூபா, சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் பேலன்ஸ். இஎம்ஐ மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு கொடுப்பாங்க. ஆனால் பணம் வரும், பணம் கண்டிப்பாக வரும். 100% உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வானுகிரகம் அருமையாக இருக்குது. முன்னோர்களுடைய அனுகிரகம் இருக்கிறது, குருமார்களுடைய அனுகிரகம் இருக்கிறது. எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சத்கர்மாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல விஷயம் மட்டும் நம்ம மனசில் நினைக்கும் போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பயமே தேவையில்லை, பகையே வேண்டாம், எல்லாம் நல்லது நடக்கும். பொருளாதாரமும் சரி, நம்பிக்கையும் சரி, அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பயமே வேண்டியதில்லை. அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா பாக்யஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு தப்பே நடக்காதுங்க. அருமையாக இருப்பீங்க. பெரிய பெரிய அவார்டு, ரிவார்டு, ரெகக்னிஷன் எல்லாம் இருக்கும். பயங்கர செழிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. சாக்ஷாத் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு அப்படி இருக்குது. இந்த காலகட்டங்களில் பொதுவாக வீட்டில் நிறையா பேர குழந்தைகள் பிறப்பாங்க. மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். நேர்மையாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். குருமார்களுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய பரிபூர்ணமான நாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நிறைய நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா குரு திரிகோணத்தில் இருக்கிறதுனால கெட்டது பண்ண மாட்டார். சுப விரயங்களை கொடுப்பார். மெயினாக ஆண்களுக்கு அதிர்ஷ்டம் ஜாஸ்தி. நிறைய பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஒரு முக்கியமான வேலைக்காக டெப்யூட்டேஷன் ஒர்க்கில் உங்களுக்கு வேறு இடத்துக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டு வருவீங்க. இல்லை நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி, இல்லை வேலையின் பழு ஜாஸ்தியாக இருக்கிறது, விடாமுயற்சியினால் ஒரு விஷயம் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைய நாள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இன்றைய நாள். அதுவும் ஆன்மீகத்தில் நாட்டம் மிக மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததோட பல நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. நிறைய லாபம் இருக்குது. 1 2லாம் இல்லை, தாராளமான லாபங்கள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம். தொட்டது எல்லாமே பணமாக மாறும். வீட்டில் பெரியவங்களாம் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு மனுஷங்கிட்டேருந்து ஆதரவு கிடைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. இந்த காலகட்டங்களில் நான் சொல்கிறேன், நான் என்னெல்லாம் பார்த்துருக்கணும். நல்லது செய்கிறதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மி, தீமை செய்யக்கூடிய ஆட்களே அதிகம்.
இந்த நாட்களில் பொதுவாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. குருவின் முழு பார்வை உங்கள் ராசி லக்னத்தில் மேலே விழுகிறது. திரிகோணத்தில் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார். நிறைய நட்பை விரிவாக்க வைப்பார். நிறைய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ராதே கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள். 2-3 நாளாக தொழிலே இல்லாமல் போர் அடிச்சிருக்கும். சில பேருக்கு வேணான்னு நினச்சிருப்பீங்க. சில பேர் வேணாம் நம்ம ஊருக்கே போயிடலாம், நம்ம போய் அங்கே கூட ஆடு கூட மேய்ச்சிக்கலாங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள், காமெடிக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். ஆனால் 10ஆம் இடத்துல சந்திரன் திரிகோணத்தில் குரு உட்காந்து போது வேலையில் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். புது டிபார்ட்மெண்ட் மாறும், புது ப்ராஜெக்ட் மாறும். இருக்கிறதுலே டஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்க, ஆனால் இது நீங்கள் தான் பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுப்பீங்க. இது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கப்படுது நிறைய பேருக்கு. அதாவது மருத்துவத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய சந்தோஷத்தை கொடுக்கறது, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். எல்லாத்துலேயுமே திருப்தி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக லாபஸ்தானங்கள் கனெக்ட் ஆகும்போது இருக்கிற வழியோட 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் நிறைய நல்லது பண்ணுவார். அதனால் இன்றைய நாள் துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. வாடாமல்லி கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வம் கூடவே இருக்காங்க. ஆஞ்சநேயர் கூடவே இருக்கார். உங்களுக்கு விட்டு போயிருந்த பல விஷயங்கள் இப்போ சாதகமாக நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் மட்டுமே கொடுக்கும். தெய்வ அனுக்கிரகம் அருமையாக இருக்குது. நிறைய விஷயங்கள், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர்லேருந்து வர வேண்டிய நல்ல செய்திகள், நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் அது சக்ஸஸ் ஆகிறது, முருகப்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாம் நல்லா இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே தங்கு தடையின்றி ஒரு காரியத்தை நடக்கும். நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக மீனராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால், முதல் ராசி லக்னம் மகரம், அடுத்தது விருச்சிகம், கடகம், மீனம், கன்னி, இவ்வளோ ராசிகளுக்கு நல்லது நடக்க போகிறது. எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோ குண்வந்து. ததாஸ்து. நன்றி.